என்னங்க என்னங்க பவித்ரா, இந்த முகத்துல முழிச்சாதான் இன்னைக்கு நான் எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றியாகும். என்ன ஜானகி, மருமகளுக்கு நகர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்க. லட்சுமிய வைரத்தாலே இழைச்சிருவே போல இருக்க. அமெரிக்காவில வைரமெல்லாம் டேம் சீப் தெரியுமா? ஹாங்காங்ல இருந்து கப்பல் கப்பலா கொண்டு கொட்டுறான். நம்ம சிவராமனுக்கு கல்யாணங்கிறது தெரிஞ்சிருந்தா நான் கூட 2 படி அள்ளி போட்டு வந்திருப்பேன். அது இருக்கட்டும்னா, லட்சுமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரீங்களே, ஏதாவது குணம் தெரியுதா? அந்த பொண்ணு மகா அழுத்தம் தெரியுமா? மாத்திரையை கொடுத்தா முழுங்குறா, மெடிசனை கொடுத்தா முழுங்குறா, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்ணை கூட சிமிட்ட மாட்டேங்கிறா. அவ மகா அழுத்தம். அப்படின்னா வைத்தியம் செஞ்சு பலன் இல்லைங்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. நான் செய்ய வேண்டியதை செஞ்சுடுறேன். பலன் தெரியறப்போ தெரியட்டும். டூ யுவர் டியூட்டி அண்ட் லீவ் தி ரெஸ்ட் டு காட். பாலட்சுமி, காஃபியா? மாமியா இருக்கா? அதுக்குள்ள கவனிக்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு ஒரு 1/2 டம்ளர் சாங்ஷன் பண்ண. சரிங்க மாமா. என்ன தம்பி, நீ வரப்போறதே தெரியாது, ஒரு ட்ரங்கால் போட்டு வந்துடக்கூடாது? அவன் லட்சுமிக்கு போட்டு பேசியிருப்பான். ஜானகி, நீ இனிமே அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காத. இனிமே அவன் அம்மா பிள்ளை இல்ல, பொண்டாட்டிக்கு தாசன். அதுல தப்பு என்னன்னா, ஏதோ கொஞ்ச நாள் ஆனா சிவா ராமான்னு நான் மூலையில ஒதுங்க போறேன். அவங்க 2 பேரும் ஆயுசு பூரா ஒருத்தரோட ஒருத்தர் பிரியாம இருந்தா அதுவே எனக்கு போதும். அப்ப மகனை லட்சுமிக்கு தத்து கொடுத்தேன்னு சொல்லு. நானா கொடுத்தேன், அவளே எடுத்துக்கிட்டா. அவங்க 2 பேரும் ஆயுசு பூரா ஒருத்தரோட ஒருத்தர் பிரியாம இருந்தா எனக்கு அதுவே போதும். என்ன லட்சுமி, காபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், அப்படியே நின்னுட்ட. ஓஹோ, சிவராமனை பார்த்தா அப்படியே ஸ்டன் ஆயிட்டியோ? பேஷ் பேஷ் பேஷ். சிவராமா, லட்சுமிக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அவ இன்னும் எதுக்கும் சரியா ரியாக்ட் பண்ணல. நியாயமா இத்தனை நேரம் பண்ணி இருக்கணும். ஃபார் எனிதிங் அண்ட் எவரிதிங் டைம் ஷுட் கம், யூ நோ. Yes, the time has come. ஆமா சார், அவர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வித்துட்டாரு. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்லை. அவருக்கு இந்தியாவில் இருக்கவே பிடிக்கலையாம். சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட போறாராம். ஆமா சார், 16ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு ஏர் இந்தியா ஃபிளைட்ல அவர் சிங்கப்பூர் போறாரு. ஒன்ஸ் ஃபார் ஆல், திரும்பி வரவே மாட்டாராம். ரகு, எனக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் 16ஆம் தேதி நைட் ஒரு டின்னர் கொடுக்கலாம்னு இருக்கேன். கிராண்ட் டின்னர். மறுபடியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சந்திக்க போறனோ இல்லையோ. சார், நீங்க இப்படி பேசுனா சென்டிமெண்ட்ஸ் மனசை கொஞ்சம் சலனப்படுத்துது. பிறந்து வளர்ந்து வாழ்ந்த தேசம் இல்லையா? என்னைக்கா சீக்கிரம் டின்னர் இன்விடேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். என்னங்க, முதல்ல ஸ்வீட் சாப்பிட்டுதான் மத்ததெல்லாம் சாப்பிடணும். என்ன ஸ்வீட்? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் பால்கோவா. எனக்கு அது பிடிக்காது. அப்ப பாதாம் அல்வா பிடிக்காது. குலாப் ஜாமுன் அதுவும் பிடிக்காது. வேற என்ன ஸ்வீட் தான் பிடிக்குமா? பவித்ராங்கிற இந்த ஸ்வீட் தான் எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்? இது எப்பவுமே தகட்டாது.
லக்ஷ்மி, டாக்டர் மாமா ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா? ஏதாவது பலன் தெரியுதான்னு கேட்கிறேன். பழைய சம்பவங்கள் எதுவுமே நினைவுக்கு வரலையா? கொஞ்சம் கூட? லக்ஷ்மி, நீ யாரு, உன் பேரு, நீ வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த இடம் எதுவுமே நினைவுக்கு வரலையா? என் வாழ்க்கையில் இன்று ஒரு முக்கியமான நாள். ஏற்கனவே என் நெஞ்சிலே பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை. இன்னொரு காயத்தை நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன். ஆம், நான் பிறந்த மண்ணை விட்டு, என் உயிருக்கு மேலாக நேசித்த என் மனைவியை விட்டு வெகு தூரத்துக்கு போகும் வேதனையான நாள் இது. பவித்ரா, நீ நீண்ட காலம் வாழ வேண்டும். உன் வாழ்க்கை முழுவதும் வசந்தம் பூத்து குலுங்க வேண்டும். எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மார்னிங். குட் மார்னிங். நாம இன்னைக்கு மெட்ராஸ் போறோம். ஐ மீன், நம்ம 2 பேர் மட்டும் போறோம். சரியா 11 மணிக்கு காலைல புறப்படுறோம். ஓகே? அம்மா. என்னப்பா? லக்ஷ்மி கூட்டிட்டு நான் மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். லட்சுமி கூட்டிக்கிட்டா? கல்யாணத்துக்கு சில பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு லக்ஷ்மி கூட இருந்தா நல்லா இருக்குமே தான். நீ மெட்ராஸ்க்கு போறதா சொல்லவே இல்லையே. திடீர்னு தான் முடிவு பண்ணேன். ஆமா, லட்சுமி ரெடியா இருக்காளா? என் தம்பி, நாளைக்கே திரும்பிடுவீங்கல்ல? அநேகமா திரும்பிடுவேன். தம்பி, கையோட கொஞ்சம் இன்விடேஷன் கொண்டு போனா மெட்ராஸ்ல இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? இந்தா. ஐயா, டிஃபன் எல்லாம் ரெடி. கொண்டு போய் கார்ல வை. ஏன்பா, மெட்ராஸ் வரைக்கும் கார்லயே வா போறீங்க? ஆமாம்மா, அதான் வசதியா இருக்கும். வரமா? சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா.